सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. அன்னபூர்ணோபனிஷத் 2வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறோம். ஆத்மாவுடைய தத்துவம் ஆரம்பிச்சு முதல்ல சகுணோபாசனம் சொன்னார், அப்புறம் ஆத்ம தத்துவம் சொன்னார், அப்புறம் அதுக்கு சமாதினா என்ன அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த சமாதிக்கு பிரதிபந்தகமா என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு பந்தம். திருப்பி திருப்பி இது ஒன்னே தான். நமக்கு சம்சாரத்துல பந்தம் இருக்கு. அந்த பந்தம் எப்படி போகணும், ஏன் பந்தம், ஏதோ ஒரு வியாதின்னு இருந்ததுன்னா அது எதனால வந்ததுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு சிகிச்சை பண்ண முடியும். அந்த திருஷ்டியில போறாரு. இப்போ பந்த ஹேது சங்கத லட்சணம்னு இவ தலைப்பு போட்டிருக்கார். நான் முதலே சொன்னது போல இந்த தலைப்புலாம் அது ஒரு உத்தேசமா போட்டது. ஏன்னா எல்லாம் கலந்துதான் வருது. அது பார்ப்போம். விதாகர் கேட்கிறார், சங்க கீதிருஷ இத்யுக்தஹ கஷ்ட பந்தாய தேஹினாம் கஷ்ட மோக்ஷாய கதிதஹ கதம் த்வேஷ சிகித்ஸ்யதே. இது கேள்வி. அடுத்த ஸ்லோகம், அடுத்த மந்திரமானது பதில். சங்கஹ கீதிருஷஹ இத்யுக்தஹ. இந்த சங்கமானது அதாவது அசங்கமான ஆத்மாவோட சேரக்கூடியது எப்படி? இப்போ ரெண்டு பொருள் சேரணும்னா ஒரு சமான தர்மம் இருக்கணும். லோகத்துல எப்பவுமே ஒரு சமான தர்மம், ஏதாவது ஒன்றா சமான தர்மம் இருந்தால் தான் சேர்க்க முடியும், எந்த பதார்த்தமா இருந்தாலும். அதனாலதான் நையாயிகாலும் மூர்த்தத்வய சம்யோகா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டும் சேரணும் அப்படின்னா அதுகளுக்கு அந்த ரெண்டுத்துக்குள்ள ஏதாவது ஒரு சமான தர்மமா இருக்கணும். குறைஞ்சபட்சம் ரெண்டும் ஒரு தேசத்துல இருக்குன்ற ஒரு சாமான்யமாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரெண்டும் சேரவே சேராது. இது ஆத்மாவும் அனாத்மாவும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலயும் ரெண்டுத்துக்கும் சாமியமே கிடையாது. அனாத்மான்றது பொய், ஆத்மான்றது இருக்கு, சத்தியம். உண்மையும் பொய் எப்படி சேர முடியும்? ஒரு பிரம்மச்சாரி இருக்கான், அவன் இப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணான். யாரும் பொண்ணு கொடுக்கல. இவனா ஒரு கற்பனை பண்ணிருக்கான், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும், மாமனாருக்கு இவ்வளவு சொத்து இருக்கணும், அவர் எனக்கு இவ்வளவு வரதட்சணை கொடுக்கணும், இப்படிலாம் கற்பனை பண்ணிருக்கான். கற்பனையில ஒரு பொண்ணை உருவாக்கிட்டான். அது பொய். அந்த பொய்யான பொண்ணு இவன் கல்யாணம் பண்ணிட்டானே, ஆனால் கற்பனையில பண்ணிட்டான். இவன் குடும்பம் நடத்த முடியுமா? அது போல பொய்யான ஒரு மாயையும் இந்த வாஸ்தவமான ஆத்மாவை எப்படி செய்யணும்? சங்க கீதிருஷ இத்யுக்தஹ. இது கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி. இது ஆத்மாவில அனாத்மா அத்தியாசம் இப்படி எல்லாம் நம்ம சொல்றோமே, அத்தியாசம்ன்றது எப்படி வந்தது? இல்ல ரெண்டும் ஒரு இடத்துல இருந்ததுன்னா ரெண்டும் செய்யறோம். கயத்துல பாம்பு பார்த்தோம், இது அதிகரணம், அது ஆதேயம், இது அது மேல இருக்கு. ஆத்மால அனாத்மா அத்தியாசம் பண்றோம் அப்படின்னா ஆத்மா மேல அனாத்மாவை ஏத்தி வைக்கணும். ஆத்மாவோ எங்கும் இருக்கு, ஆத்மா இல்லாத இடமே இல்லை. அப்ப இது மேல அதை ஏத்தி வைக்கிறதுன்னா அப்ப எங்க இருக்கும்? மேஜை மேல புஸ்தகம் இருக்குன்னா மேஜை இந்த அளவுக்கு இருக்கு, அதுக்கு மேல வெறும் இடைவெளி, அங்க புஸ்தகத்தை வைக்கிறோம். ஆத்மாவோ வியாபகம், அதுல எப்படி அனாத்மாவை இது பண்ண முடியும்? சங்க கீதிருஷ இத்யுக்தஹ. எங்க இருந்து சங்கம் உண்டுது? கஷ்டபந்தாய தேகினா. இந்த ஆத்மாக்கு தேகினா ஆத்மா, தேகத்தை உடையவன் தேகி. அந்த ஆத்மாவுக்கு பந்தம் இங்கிருந்து வந்தது. இருக்கிறது ஒரு பொருள், அது யாரு கட்டி போட்டார்? கஷ்ட மோக்ஷாய கதிதஹ. அதுக்கு மோக்ஷன்றது மோக்ஷாய கஹ, மோட்சத்துக்கு என்னது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மோக்ஷாய, மோக்ஷார்த்தம், மோட்சத்திற்காக. கஹ, எது சொல்லப்பட்டது? மோட்சம் வேணும்னா என்ன பண்ணணும்னு என்ன சொல்லியிருக்கு? கதந்து ஏஷ சிகித்ஸ்யதே ஏஷ பந்தஹ. இந்த சங்கம் இவைகள்லாம் எதனால தீரும்? இது சிகிச்சை, இதுக்கு சிகிச்சை, இந்த நோய்க்கு
என்ன பரிகாரம் பண்ணலாம் இப்படின்னு கேள்வி. தேக தேஹி விபாகேக பரித்தியாகேன பாவனா தேகமாத்திரேஹி விஸ்வாச சங்கோ பந்தாய கத்தியதே. 2 கேள்விக்கு ஒரு பதிலா சொல்றார். சங்கம்னா என்ன, பந்தம் எப்படி வந்தது, பந்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, எந்த சங்கமோ அதுதான் பந்தத்துக்கு காரணம். 2வது கேள்விக்கு பதில் முதல் கேள்விக்கு பதில் ஒண்ணுதான். சங்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட சங்கம் தான் பந்தத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ற. சங்கோ பந்தாய கத்தியதே, இது 4ஆம் பாகத்துல. இப்ப சங்கம்னா என்ன, தேகமாத்திரேஹி விஸ்வாசக சங்க. பின்னாடிலே போறது ஸ்லோகம் அன்வயத்துக்கு. தேகத்துல மட்டுமே ஒரு விஸ்வாசம் இருந்தா அதுக்கு சங்கம்னு பேரு. தேகமாத்திரேஹி விஸ்வாசக சங்க. அது எப்படி, தேகத்துல மட்டும் எப்படி விசுவாசம் இருக்க முடியும்? தேக தேஹி விபாக ஏக. நான் இதெல்லாம் சமஸ்த பதம், நான் புரியறதுக்காக பிரிச்சு படிக்கிறேன். அதுக்காக அப்படி பிரிச்சு இது வந்து தனி அனுமதிமா எடுத்துக்கூடாது. தேக தேஹி விபாக ஏக பரித்தியாகேன பாவனா. இது என்ன, இது தேகம், நான் சரீர விலட்சணமான ஆத்மா, நானே ஆத்மானு கிடையாது. தேகம் நமக்கு அப்படித்தானே இருக்கு. பாதி நேரம் நம்ம என்ன சொல்றோம், நான் வரைந்த சரீரத்துக்கு ஒரு துக்கம் வந்ததுன்னா எனக்கு துக்கம்னு சொல்றோம். சரீரம் ஒரு காரியம் பண்ணா நான் பண்றேன்னு சொல்றோம். சரீரத்தையும் அந்த நான் எனக்கூடியதான ஆத்மாவையும் சேர்த்து விவகாரம் பண்றோம். இப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தேக தேஹி விபாக இந்த ஆனா வந்து சாஸ்திரம் என்ன சொல்றது, சரீரம் வேற ஆத்மா நமக்கே புரியுது சமயத்துல. இந்த ஜென்மாவாவது போனா பரவாயில்ல, அடுத்த ஜென்மா என்ன இருக்கணும்ன்றத நிறைய பேர் புண்ணியகரமா பண்றான். அடுத்த ஜென்மால இந்த சரீரம் வராது. சரி, எனக்கு அடுத்த ஜென்மாலாம் வேணும்னு இல்லைன்னா கூட போன ஜென்மால நான் என்ன பாபம் பண்ணணும், இப்ப இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கோ இல்லையோ. அப்போ சரீரத்தை தவிர ஆத்மா வேறன்றது வந்து நமக்கு தெரியறது. எல்லா சமயத்திலையும் அதுல திருடமான ஒரு நம்பிக்கை இல்லை. தேக தேஹி விபாகீக பரித்தியாகேன, அந்த விபாகத்தை விட்டதுனால நானே தேகம், தேகமே ஆத்மா, ஆத்மாதான் தேகம், தேகம்தான் ஆத்மா. அதனால ஆத்மாவுக்கு வந்தது எல்லாமே தேகத்துக்கு, தேகத்துக்கு வந்தது எல்லாமே ஆத்மாக்கு அப்படின்னு விபாகீக பரித்தியாகேன பாவனா அப்படி நினைப்பதால் தேகமாத்திரேஹி விஸ்வாச. அப்ப என்னாச்சு, இப்ப ரெண்டும் ஒண்ணுன்னு ஆயிடுது. தேகமும் ஆத்மாவும் ரெண்டும் ஒண்ணுன்னு ஆயிடுது. அப்போ எதுல நம்பிக்கை வைக்கணும், தேகத்துல மட்டும் நம்பிக்கை வச்சுட்டோம். ஏன்னா ஆத்மா கண்ணுக்கு தெரியல, நம்மளால உணர முடியல. அதனால சரீரத்தை வந்து காப்பாத்துறதும் சரீரத்துக்கு நல்லது பண்றது மட்டுமே வாழ்க்கை, அதுதான் லட்சியம்னு வச்சுன்றதுனால தேகமாத்திரேஹி விஸ்வாச, அதுதான் சங்கம்னு பேரு. இப்போ வந்து கேள்வி என்னவா இருந்தது, சேராத ஆத்மா எப்படி மத்ததோட சேரும் அப்படின்றது. பிரிஞ்சு இருக்கக்கூடியதான ரெண்டு சேராத ரெண்டுத, இது சேராதுன்ற எண்ணத்தை விட்டோம். நியாயமா சேரக்கூடாது, சரீரமும் ஆத்மாவும் சேரக்கூடாதுதான். ஆனா இது சேரக்கூடாதுன்ற எண்ணத்தை விட்டோம். அந்த விபாகத்தை பரித்தியாகேன்னு, அந்த விபாகத்தை விட்டதுனால ரெண்டும் சேர்ந்து போச்சுன்னு நினைச்சுட்டோம். அது ரெண்டும் சேர்ந்ததுல வந்து எது வேண்டாமோ அந்த தேகத்தை மட்டும் கிட்டே படிச்சுட்டோம். அதனால வந்து பந்தம் வந்தது. தேகமாத்திரேஹி விஸ்வாச சங்க, அந்த சங்கம் தான் பந்தாய கத்தியது. அதனாலதான் பந்தம் வருதுன்னு சொல்லப்படுறது. சர்வம் ஆத்மா இதம், இதம் சர்வம் ஆத்மா, அதுக்கு சொல்ற சர்வம் ஆத்மேதம். அத்திர அகம் கிம் வாஞ்சாமி, இதுல எனக்கு வேண்டியது என்ன இருக்கு, நானும் ஆத்மா இதுவும் ஆத்மா. இப்ப இது எனக்கு நான் வேணும்னு யாராவது கேட்பாளோ, சர்வம் ஆத்மேதம் அத்ராகம் கிம் வாச்சாமி தியஜாமி கிம். எதை விட முடியும், விடுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆத்மாவை தவிர அனாத்மான்னு நான் ஒண்ணு வச்சுட்டா சரி, அனாத்மாவனால வந்து அனர்த்தம் வருது, அதனால நான் அனாத்மா விட்டுடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். அனாத்மான்னு இல்லையே, இது அசங்கஸ்திதம் வித்தி, அப்படிப்பட்டதான நிலையை நீ அறிந்து கொள்வாயாக. ஜீவன் முக்தி தனுஸ்திதான், ஜீவன் முக்தன் எனக்கூடியதான ஜீவன் முக்த தனுஸ்திதான். ஜீவன் முக்த சரீரத்துல இருக்கக்கூடியவனுக்கு இப்படி கண்ணா, ஜீவன் முக்தனுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும். சர்வம் ஆத்மா இதம், இதம் சர்வம் ஆத்மா அப்படின்னு ஒரு எண்ணம், அப்படின்ற அனுபவம், எண்ணம் இல்லை அப்படின்ற அனுபவம். அத்திர அகங்கிம் வாஞ்சாமி,
இப்படிப்பட்ட நிலையில எனக்கு என்னது வேணும்னு நான் எடுத்துப்பேன், எதை வேண்டான்னு தள்ளுவேன். ஏயோபாதைய ரஹிதம்லாம் நம்ம வந்து மற்ற உபனிஷத்துல பார்த்தோமோ இல்லையோ, அதுதான் அகம் கிம் வாஞ்சாமி தியஜாமி கிம். இப்படிப்பட்டதான அந்த அசங்க ஸ்திதி இருக்கு, அதுதான் வந்து ஜீவன் முக்தின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன சொன்னார்? கஷ்ட பந்தாய தேகினான சங்கம், கஷ்ட மோக்ஷாய கதிதக. அதுக்கு பதில் வந்தாச்சு. இது அசங்க ஸ்திதி வித்தி ஜீவன் முக்த தனுஸ்திதா. இது எப்படி பார்க்கணும்னா, நமக்கு வந்து நித்தியானித்திய வஸ்து விவேகம்ன்றது வந்து விவேக சுடாமணில இருந்து ஆரம்பிச்சு பிரகரணங்களை படிச்சுட்டு இருக்கோம். இவர் என்ன சொல்றாருன்னா, அனித்தியம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அனாத்மான்னு ஒண்ணு இல்லவே இல்லை, இருக்கிறதே ஆத்மா ஒண்ணுதான். அப்ப விவேகம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, அது சாதன நிலையில இது வேற அது வேறன்னு புரிஞ்சுட்டு, தேகம் வேற ஆத்மா வேற, தேகமானது அசுச்சி அனித்தியம், ஆத்மான்றது நித்தியம். இதெல்லாம் வந்து நம்ம தத்துவபோதம் ஆத்மபோதம் விவேக சுடாமணி பிரகரண கிரந்தங்கள் சாஸ்திர ஆரம்பத்துல படிக்கும் பொழுது நமக்கு அடிப்படையா புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவைகள்லாம் எதுக்காக படிக்கிறது? சாதன சதுஷ்டய சம்பத்தி வரத்துக்காக பிரகரணங்கள் படிக்கிறோம். இவங்கெல்லாம் என்ன ஆத்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நித்தியம்னு ஒண்ணு இருக்கு, அனித்தியம்னு ஒண்ணு இருந்தாதான் விவேகமே வரும். இங்க எப்படி சொல்றீங்க? சமாதிக்கு மேல சமாதிக்கு முயற்சி பண்றவனுக்கு எனக்கு இன்னும் சமாதி கை கூடலையே, இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அனுபவத்துக்கு கிட்ட போறவனுக்கு விஷயங்கள்லாம் தெரியும், ஆனா எனக்கு இன்னும் அனுபவம் வரலையே அப்படின்றவனுக்கு வரக்கூடியதான கேள்விக்கு பதில் சொல்றாரு. அதனால இங்க படிக்கிறதும் நம்ம முன்னாடி இத்தனை நாள் படிச்ச பிரகரணங்களை படிக்கிறதும் பேதமா இருந்ததுன்னா குழப்பிக்க கூடாது. இது வந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை பத்தி, ஜீவன் முக்திக்கு ஆசன்ன ஜீவன் முக்தன், இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு ஜீவன் முக்தி வந்துடும். குரு அனுகிரகத்துல இன்னும் கொஞ்சம் பிரயத்னம் பண்ணானே ஆனால் ஜீவன் முக்தி வந்துடும், சமாதியில உட்கார்ந்துட்டு போறான். அப்படிப்பட்ட நிதாகன் அப்படிப்பட்ட ரூபு கிட்ட கேள்வி கேட்கிறார். அந்த நிலையில இருக்கும்போது சில வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். ஒண்ணுமே இல்லையே, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆச்சாரியர்களே வந்து ஆத்மானாத்ம விவேகோயும் வித்வத் கிருதோ நமே ரோச்சதே அப்படின்றார். விவேகத்துக்காகவே விவேக சூடாமணின்னு ஒரு பெரிய பிரகரணம் பண்ணவர். இந்த ஆத்மானாத்ம விவேகம் எனக்கு அப்படின்னு இந்த வித்வான்கள்லாம் ஏதோ பண்றாலே அது எனக்கு இஷ்டமே இல்லைன்றாரு. ஏன்னா அனாத்மான்னு இருந்தா தானே நான் விவேகம் பண்ணுவேன், எனக்கு அனாத்மாவே தெரியலையே அப்படின்ட்டு. அது வந்து சமாதி நிலையில நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம போய் அடைய வேண்டியதான லட்சியம் என்னன்னு தெரிஞ்சாதானே போற பாதை சரியா இருக்க முடியும். இது வந்து அதை சொல்லக்கூடியது. சர்வம் ஆத்மா இதம் அத்ரஹம் கிம் வாஞ்சாமி தியஜாமி கிம் இது அசங்கஸ்திதம் வித்தி. அப்படிப்பட்டதான அசங்க நிலையில, அசங்க நிலைன்னா வெறும் தனித்து இருக்கக்கூடியது. தனித்து இருக்கும்போது இப்ப அனாத்மா எங்கேருந்து வந்தது? தள்ள வேண்டியது என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஜீவன் முக்த தனுஸ்திதான். நாஹமஸ்மி நச்சான்யோஸ்தி நச்சாயம் நச்ச நேதரஹ சோ அசங்க இது சம்பிரோக்தஹ பிரம்மாஸ்மி இத்யேவ சர்வதா நாபிநந்ததி நைஷ்கர்மியம் ந கர்மஸ்வனுஷஜ்யதே சுசமோய பரித்யாகி சோசம்சக்த இது ஸ்மிருதஹ. ந அஹமஸ்மி நச்ச அந்யோஸ்தி, நான் ஒருத்தன் இருக்கேன் இல்ல. இப்ப நமக்கு நான்ற எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம தவிர இன்னொரு பொருள் பார்க்கும்போதுதான் நான் இருக்கும். குழந்தைக்கு முதல்ல அதை சொல்லி தருவார். நீ நான் அப்படின்றதுதான் வந்து முதல்ல யுத்தத்தி வரும்போது அந்த 3-4 மாசத்துக்கு அப்புறம் தான் குழந்தைக்கு தானும் தன்னை தவிர மற்ற பொருளும் மற்ற மனுஷனும் ஒண்ணு. குழந்தை மூஞ்சி பார்க்க தெரிஞ்சிருது, முகத்தை பார்த்து சிரிக்கிறது, அம்மாவை அடையாளம் கண்டுபிடிக்கிறது, மற்றது தெரியறது அப்படின்றது வந்து அந்த அப்ரரூட ஸ்திதியிலேருந்து கொஞ்சமா புலன்கள் மனசு வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது சொல்றது. இவனுக்கு மனசே போயிட போறது. அதனால திரும்பி பழைய நிலைமைக்கு போனோம். இவனுக்கு ஆத்மா ஒண்ணு இருக்கும்போது நான்றது எங்க இருந்து இருக்கும்? ஆத்மா மட்டும்தான் இருக்கு. ஆத்மாக்கு நான்னு பேர் இல்லையே. அகங்காரம் எனக்கூடியதான அந்த ஒரு கரணம் வந்ததுக்கு அப்புறம் தான் அகமிதி கரோதீதி அகங்காரம். அனாத்மா வந்ததுக்கு அப்புறம் தான் அகம்னு வருது. அப்ப அகம் பிரம்மாஸ்மி எல்லாம் என்னன்றதுலாம் தனி கதை அது. ஏன்னா அந்த நிலைமையில அகம்துவமும் போயாச்சு, பிரம்மத்துக்கு பிரம்மத்துவம் போயாச்சு, அஸ்மின்றதும் இல்லை. வெறும் இதுக்கெல்லாம் வந்து அகண்டார்த்தம்னு சொல்லுவோம். அதனால வந்து அகம்ன்றதே இல்லை. அகம் நித்தியமாச்சு அப்படின்னா அகம்ன்றது நித்தியம் கிடையாது.
அகம் என சப்தத்தினால குறிப்பிடப்படக்கூடியதான சைதன்யம் நித்தியம். எங்க நித்தியம்னு சொல்லியிருக்கோ அது அகன்ற சப்தத்துல வெறும் நான் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடியதான எந்த ஒரு தன்னை மற்றவாளோட வேறாக நினைச்சுண்டு நான் நீ அப்படின்னு ஒரு பேதம் இருக்கிற நிலைமையில நம்ம நான்னு சொல்லுவோம். அந்த நான் எதை வாஸ்தவமா குறிக்கிறதுனா அது ஒரு சைத்தன்யத்தை குறிக்கிறது. இவர் அந்த நிலைமையில இருந்து பேசுறார். நான் அகமஸ்மி, நான்னு தனியா ஒருத்தனும் கிடையாது. நச்ச அந்யோஸ்தி, ஏன்னா என்னை தவிர இன்னொருத்தனும் இல்லை. நச்ச அயம் நச்ச நேதரக, நச்ச அயம் இதுவும் இல்லை, இதரக ந அதுவும் இல்லை, இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. சக அசங்கக இது, அங்க ரெண்டு நஞ்சு இருக்கு. நச்சேதரகன்னு இருக்கணும், நச்ச நேதரகன்னு இருக்கு. அது பார்க்கணும். அது சக அதுதான் வியாக்கியானத்துல ஒண்ணும் இல்லை, ரெண்டு நஞ்சு இருக்குது. நச்சாயம் என சகாரம் இருக்குது, நச்ச நேதரக. சோ அசங்கக இது சம்பிரோக்த, இது அசங்கமானது, சங்கம் இல்லாதது. அப்படிதான் அசங்கம்னு சொல்லியிருக்கு. பிரம்மாஸ்மி இத்தியேவ சர்வதா, அந்த பிரம்மமாக நான் இருக்கிறேன் அப்படின்றது பிரம்மாஸ்மி. அஸ்மினா பிரதம புருஷன், அது இல்ல உத்தம புருஷன், அது இல்ல. பிரம்மாஸ்மி இத்தியேவ சர்வதா, அந்த பிரம்மத்துக்கு பிரம்ம தன்னை தவிர பிரம்மம்னு ஒண்ணு நான் ஒண்ணு அப்படின்றது பேதம்லாம் இல்லாம பிரம்மாஸ்மி இத்தியேவ சர்வதா இந்த அகண்டார்த்தமான வெறும் சைத்தன்யமாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு. அதில் ந அபிநந்ததி, நான் சந்தோஷமாக நாபிநந்ததி நைஷ்கர்மியம். மௌன வியாக்கியா பிரகடிதன் போக வேண்டியதான் போகும். நாபிநந்ததி நைஷ்கர்மியம். இப்போ கர்மா இல்லாத நிலைய நான் விரும்பல. ந கர்மசு அனுஷஜதே, அதுக்காக நான் கர்மா பண்றேன்னா அதுவும் இல்லை. சுசமோய பரித்தியாகி, ஒரு யாரு? சுசமஹ யஹ பரித்தியாகி. அந்த இது எல்லாத்தையும் விடுறாரு, அந்த சங்கம் எல்லாத்தையும் விடக்கூடியவர் அவர் தான் சுசமஹ. வெறும் சமம் மட்டும் இல்ல, சுசமஹ. ஏன்னா சமம்னு இருக்கும்போது, துவைதம் இருக்கும்போது இவனும் அவனும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கான்னா சமம். இங்க சுசமம் என்ன அப்படின்னா துவைத்தமே இல்லாததான அந்த சாமானியம். அதான் முண்டுகோபனிஷத்துல பரமம் சாமியம் உபைத்தி அப்படின்னு இருக்கு. சாமியம்னு சொன்னா போறவே, ஏன் பரமம் சாமியம் அப்படின்னா துவைத்தம் இருக்கும்போது ரெண்டு சமானமா இருந்தா சாமியம்னு சொல்றது. பரமம் சாமியம்னு சொன்னதுனால அத்வைத்தம், இது அத்வைத்தத்துக்கு தான் சார். அங்க மற்றவாளுக்கு எல்லாம் என்ன ஒரு இடைஞ்சல் பண்ணுவான்னா அந்த ஸ்ருதியில துவாசுபர்ணா சயுஜா சகாயான உபனிஷத்தே ரெண்டுன்னு சொல்லியிருக்க, துவைத்தத்தை சொல்லியிருக்கு, நீ எப்படி அத்வைத்தத்தை சொல்ற அப்படின்னுதான் கேள்வி. அது இந்த துவாசுபர்ணா வாக்கியார்த்த விசாரன்றதே பெருசா போகும். நீ துவாசுபர்ணான்னு ஆரம்பிச்சிருக்க, ஆனா பரமம் சாமியம் உபைத்தின்னு சொல்றதுனால சாமியம் உபைத்தின்னு தான் சொல்லியிருக்கணும். பரமம் சாமியம் சொல்றதுனால ரெண்டு பொருள் ஒரே மாதிரி இருந்ததுன்னா, சமான தர்மம் இருந்ததுன்னா சாமியம்னு சொல்லுவோம். அதுல பரத்துவம் என்ன அப்படின்னா ஒண்ணுதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் பரமம் சாமியம். இது எல்லா அத்வைத்த சபஸ்க்கும் அவ இதே கல்விக்கப்ப நம்ம இதே பதில் தான் சொல்லியிருந்தோம். பரமம் சாமியம் உபைத்தினார். அது போல சுசமோய பரித்தியாகி சக அசம்சக்த இது ஸ்மிருதக, அவன் தான் சங்கம் இல்லாதவன் அப்படின்னு இருக்கு. சர்வ கர்ம பலாதீனாம் மனசைவ ந கர்மனா நிபுணோய பரித்தியாகி சோ அசம்சக்த இது ஸ்மிருதக. சர்வ கர்ம பலாதீனாம் பரித்தியாகி, எதை தியாகம் பண்றான்னா எல்லா கர்ம பலத்தையும் தியாகம் பண்றான். எப்படி? மனசைவ, மனசால தியாகம் பண்ணிடுறான். என்ன கர்மனா, கர்மாவை விடுறதுன்றது ஒரு கர்மா இல்லை. நான் இனிமே அதை பண்ண மாட்டேன்னு அந்த ஒரு சங்கல்பம் இருக்கே, அந்த சங்கல்பம் இல்லை. கர்ம பலத்துல ஒரு இச்சை இல்லாம இருக்கிறது. மனசைவ ந கர்மனா, அப்படிப்பட்ட பரித்தியாகி யஹ நிபுணக, பரித்தியாகத்துல யார் நிபுணனாக இருக்கானோ சக அசம்சக்த இதி ஸ்மிருதக. கர்மாவை நான் கர்மாவை பண்ண மாட்டேன் அப்படின்னு சங்கல்பம் பண்றது கூட இல்லை. பிராரப்த வசத்தினால் ஏதாவது நடந்துட்டு போதும், இல்ல பெரும்னா இருந்தா இருக்கட்டும், என்ன வேணா ஆகட்டும், மனசுல எந்த மேல் அது வருது அசங்கல்பேன்னு அடுத்தது வருது. மனசுல எந்த எண்ணமும் இல்லாம பாத்துக்கிறது தான் அசங்கம். நான் இப்படிதான் இருப்பேன், நான் சன்னியாசி, நான் இதைதான் பண்ணுவேன்னு அந்த சன்னியாசின்ற அபிமானமும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் விடணும் அப்படின்றது. நிபுணோய பரித்தியாகி சோ அசம்சக்த இது ஸ்மிருதக. நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுமா?
திருப்பி திருப்பி அதே கேள்விதான் வரும். உத்தம ஸ்திதி என்னன்றது சாஸ்திரம் சொல்றது. நம்மளால என்ன பண்ண முடியும்ன்றது இந்த நான்ற கூட்டமே கிடையாது. ஒரு மனுஷன் ஒரு நிலைமையில ஒரு நாள் இருப்பான். அந்நி நிலைமையில இருந்து மேல போறதுக்கு இந்த உத்தம ஸ்திதி போறதுக்கு என்னன்றது அவாவா வழி பார்த்துட்டு அந்த சாதனத்தை எடுத்துன்னு போடணும். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இது ஒண்ணுதான். இது மனனத்துக்கு உபயோகப்படக்கூடியதான பாகங்கள். இது எப்படி மனனத்துக்கு உபயோகப்படுறதுன்னா, ஆத்ம தத்துவம் என்னன்னு முன்னாடியே சொல்லியாச்சு. இது நம்ம அனுபவமா வேற மாதிரி இருக்கு. அப்ப அது சரி பண்ணணும்னா அப்ப என்னென்னதான் பண்ணணும்? இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்ட்டு நபூவிர் ந தேஜோ ந பர்ணிர் ந வாயு ந கம் அப்படின்னு ஆச்சரியர் ததேகோ சிஷ்ட சிவ கேவலோகம்னு சொன்னாரோ இல்லையோ. இந்த மாதிரி விஷயங்களுடைய சாரம் தான் அது. நிபுணோய பரித்தியாகி ஸ்வ அசம்சக்த இது ஸ்மிருதக. இப்போ கர்மா பலத்தை தியாகம் பண்ற, கர்ம பலத்தை மனசால தியாகம் பண்ற, கர்மாவனால இல்லை. கர்மாவனால தியாகம் பண்ணலன்னா நான் இந்த கர்மா பண்றேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஒரு சங்கல்ப பூர்வமா தியாகம் பண்றது கிடையாது. அது வேற விஷயம். அது அந்த பலனை பத்தி மனசுல நினைக்காம இருக்கு. நான் இது பண்றேனே, எனக்கு இது வருமே அது வருமேன்னு பலனை பத்தி மனசுல நினைக்காம இருக்கு. அது நம்மளால பண்ண முடியும். நம்ம அது பண்ண முடியும். சரி. அசங்கல்பேன சங்கல்பாக சேஷ்டா நானா விஜృంభిதாக சிகித்சிதா பவந்தீஹ ஸ்ரேய சம்பாதயந்தி. இங்க பார்க்கணும். அசங்கல்பேன சங்கல்பம் பண்ணாம இருக்கிறது. சங்கல்பம்னா நான் செய்வேன்ற சங்கல்பத்தை இங்க சொல்லல. இந்த இடத்துல சங்கல்பம்னா மனசுல வர எண்ணம்ன்ற அர்த்தம். மேல இருக்க இந்த பிரகரணத்தினால் அப்படி அர்த்தம் எடுத்துக்கிறார். அசங்கல்பேன சங்கல்பம், எண்ணம் மனசுல எண்ணங்கள் வராம பார்த்துக்கிறது. அது எப்படி பண்ணணும்? போன இதுல முதல் அத்தியாயத்துல கடைசியில சமாதினான்னு சொல்லும் போது அது சொல்லியாச்சு. திரும்ப அதை பார்க்கணும். மனசுல எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதால் சங்கல்பாக, மனசுல எண்ணம் வராம வச்சுட்டோம்னா சங்கல்பம் வராது, எண்ணங்கள் வராது. சேஷ்டா நானா சேஷ்டா விஜృంభిதாக. அந்த எண்ணத்தினாலதான் சங்கல்பத்தினாலதான் மற்ற சங்கல்பம். ஒரு விஷயத்தை நினைச்சா அது தொடர்ந்து மற்ற விஷயங்கள் நினைச்சுட்டே இருக்கும். சும்மாவே உட்கார்ந்து நினைப்பேன், ஏதோ ஒரு வார்த்தை காதல் விழுந்தது, அந்த வார்த்தை அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு 5 நிமிஷம் எங்கேயோ போயிடுத்து, பாடமே நடுவில் போயிடுது. ஏதோ பாடம் கேட்டுட்டே இருக்கும்போது வேற ஏதோ பக்கத்துல ஒரு சத்தம் வந்ததுன்னா கடகடன்னு மனசு அங்க ஓடி போயிடுது. இங்க 4 லைன் தள்ளி போயாச்சு. அப்போ சங்கல்பத்தில இருந்து மற்ற சங்கல்பங்கள், அப்புறம் நானா சேஷ்டா விஜృంభిதா, ஒரு எண்ணம் மற்ற எண்ணங்களுக்கும் மற்ற சேஷ்டைகளுக்கும் அது காரணமா இருக்கு, அதுல இருந்து கிளம்பி வருகிறது. இவைகள்லாம் எப்படி? சங்கல்பாக சேஷ்டா விஜృంభిத நானா சேஷ்ட சங்கல்பாக நானா சேஷ்டா விஜృంభిதாக யா அசங்கல்பேன சிகித்சிதா. மனசுல எண்ணத்தை வராம பார்த்துக்கிறதுனால இவைகளுக்கு பரிகாரம் தேடியாச்சு. சிகித்சிதா பவந்தி இஹ. அதனால என்ன ஆறுது? ஸ்ரேய சம்பாதயந்தி. நமக்கு மனசுன்னு ஒரு கரணம் இருக்கு. கரணம் இருந்து உபயோகப்படுத்தலைன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இந்த கரணத்தை உபயோகப்படுத்தலைன்னா ஸ்ரேயஸ் கிடைக்கும். ஸ்ரேய சம்பாதயந்தி. ந சக்தம் இஹ சேஷ்டாசு ந சிந்தாசு ந வஸ்துஷு ந கமாகம சேஷ்டாசு ந காலகலனாசுச்ச. இவனுக்கு எதுலையுமே பற்று இல்லை. ந சக்தம், பற்று இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயத்துல ஆசையை வச்சுட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த பற்று சொல்லல. மனசு அதோட சம்பந்தமே படலைன்னு, மனசுல எந்த எண்ணமும் வரக்கூடாது. எது? ந சக்தம் மிக சேஷ்டாசு. எழுந்து போனோம், நிக்கணும், கை கால் அசைக்கணும், எந்த விதமான சேஷ்டையிலையும் நம்ம மனசு இல்லாமையே நிறைய நேரம் சேஷ்டை நடக்கிறது. அந்த மாதிரி பண்ணணும். எப்படின்னா, இங்க இருந்து கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கணும்னு போறோம், கூட ஒருத்தர் வர பேசிகிட்டே போறோம். சரீரத்துல சேஷ்டை நடக்கிறது. ஒரு கால் எடுத்து வைக்கிறோம், அடுத்த கால் வரும், நடுவில் ஏதாவது ஒரு பள்ளம் இருந்ததுன்னா தானா தள்ளி போறது, இன்வாலண்டரி ஆக்ஷன் சொல்றோம். இதெல்லாம் சங்கல்பம் பண்ணி பண்ணல. ஏன்னா பிராரப்தத்தினால இவைகள் காரியங்கள்லாம் நடக்கிறது. அதை பத்தி ரொம்ப யோசிக்காட்டியும் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இது நடந்து போறதாவது பரவாயில்ல, ஸ்கூட்டர் சைக்கிள் பேலன்ஸ் பண்ணிட்டு ஓட்டுறாரு, அது எப்படி முடியறது? நான் இப்படி போனோம் அது போனோம், நடுவில் இது வருது, பேசிட்டே போன்ல பேசிட்டே நேரம் போயிட்டே இருக்கா. அது சிக்னல் வருதா, சில சமயம் நிக்கிறது, சில சமயம் நிக்கிறது இல்லை, ஏதோ போயிட்டே இருக்குது. அது போல முழு வாழ்க்கையும் நடத்தலாம். நம்மளுக்கு இது புது விஷயம் இல்லை. சில சந்தர்ப்பங்கள்ல பண்றோம், நிறைய சந்தர்ப்பங்களால் நம்மளால முடியாதுன்னு நினைச்சுட்டோம். சாஸ்திரம் அந்த யோகியானவன், அந்த ஜீவன் முக்தனானவன் அப்படிதான் பண்றான். அவள் நமக்கும் அவளுக்கு என்ன வித்தியாசம்? மேல் அது வருது. ந சக்தம் இஹ சேஷ்டாசு ந சிந்தாசு
கவலையிலும் இல்லை, என்ன வஸ்துஷும் எந்த ஒரு பொருள்லையும் அது பத்தினதான சம்பந்தமே இல்லை. சக்தம்னா பற்றும் கிடையாது, சேர்க்கையே கிடையாது. நான் கமாகம சேஷ்டாசு, இது வந்துதா அது போச்சா அப்படிப்பட்டதான போக்குவரத்து எதுலையுமே இல்லை. கால கலனாசுச்ச, காலத்தினால் ஏற்பட்ட கற்பனைகள் எதுனாலையும் அவனுக்கு சம்பந்தமே இல்லை. கேவலம் சிதி விஸ்ரம்ய, வெறும் சைத்தன்யத்துல விஸ்ரம்ய, அவன் மனசு வெறும் சைத்தன்யத்துல போய் ஒடுங்கிடுது. சதி சம்பத்திய நவிது சதி சம்பத்தியாமகே, தூக்கத்துல அப்படிதான் மனசாருதான் உபனிஷத் சொல்றது. சத்துல போய் மனசு ஒடுங்கிடுது. ஆனா என்னன்னா என்ன வீதுன்னு சொல்லியிருக்கு, தூக்கத்துல போய் மனசு பிரம்மத்துலதான் ஒடுங்கிறது. மனசு தூக்கத்துல பிரம்மத்துல போய் ஒடுங்கிடுது, அதனாலதான் ஆனந்தமா இருக்கு. ஆனா பிரம்மத்துல ஒடுங்குறேன்னு தெரியல. நான் விதுகுன்னு சொன்னதுனால அஞ்ஞானத்தோட சேர்ந்து போயிடுது. அது ஒண்ணுதான் கஷ்டமே தவிர அங்க வேற எந்த சேஷ்டையும் எதுவுமே இல்லை. இங்கேயோ என்ன, கேவலம் சிதி விஸ்ரம்ய, கேவலமான சித்தி. இங்க கேவலம்னு போட்டதுனால அஞ்ஞானம் இல்லைன்னு அர்த்தம். அஞ்ஞானம் இல்லாமல் சைத்தன்யத்துல, எப்படி தூக்கத்துல மனசுக்கு போய் பிரம்மத்துல ஒடுங்கிறதோ அது போல அஞ்ஞானம் இல்லாம போய் ஒடுங்கிறது. அதான் சமாதி நிலை. கேவலம் சிதி விஸ்ரம்ய கிஞ்சித் சைத்தியாவலம்பியபி, அவனை மீறி பிராரப்தத்தினால ஏதாவது ஒரு சைத்தியம், சித்தினால அறியக்கூடியதான பொருள் ஏதாவது ஒண்ணு வந்தா கூட சர்வத்திர நீரசம் மிக, அது போல என்ன ஆகுது, இவைகள் எல்லாம் சைத்தியம் எல்லாம் நீரசம், அதுல எந்த ஒரு ரசம் எந்த ஒரு ஆனந்தம் இல்லை அப்படின்னு அதை தள்ளி திஷ்டதி ஆத்மரசம் மனக, மனசு ஆத்மரசத்தோட இருக்கு. இன்னொரு தடவை சின்ன குழந்தையோட திருஷ்டாந்தம் சொல்றேன். பால்யேன திஷ்டாசேத்துன்னு இருக்கு. உபனிஷத்து இந்த நிலைமை வரும்போது பால்யேன திஷ்டாசேத்துன்னு சொல்றது. இந்த பால்யம்னா என்ன அப்படின்னா ரெண்டு அர்த்தம் சொல்றார். பாலபாவம், அப்ரபுவோட இந்திரிய சாமர்த்தியம், புலங்கள்லாம் சரியா புலங்கள்லாம் வேலையே செய்யல, அம்மாவே தான் பார்த்து பசிதாக உட்பட அம்மா தான் பார்த்து கொடுக்கணும். சரீரத்தை பத்தி கவலை இல்லாம இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு பால்யம் தான் சுகம்னு அர்த்தம் கிடையாது அந்த விஷயத்துல. அதனால ஆச்சாரியர் திருஷ்டாந்தத்துக்கு சொல்லும் போது அப்ரரூட இந்திரிய பாவேன அப்படின்னு சொல்றாரு. இல்ல ஞான பல பாவேனன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ரெண்டு அர்த்தமும் ஆச்சாரியர் சொல்றதுதான். குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சது ஏதாவது ஒண்ணு, ஒரு ஜூஸோ ஏதாவது ஒண்ணு போட்டு கொடுத்தா இங்க அங்க பார்க்காம அப்படியே முரட்டுத்தனமா உறிஞ்சு குடிக்கும். ஏன்னா அதுக்கு இந்த பொருளானது இதனால நமக்கு டயபிட்டிஸ் வருமா, நாளைக்கு ஏதாவது வெயிட் போட்டுருமா, குழந்தைக்கு அந்த கவலையெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு அந்த ஆனந்தம் ருசி இருக்கு, அதை அனுபவிச்சுட்டே இருக்கும். அது நின்றுத்துனா அழ ஆரம்பிச்சு. இவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த ஜூஸ் பாட்டில் பார்த்தா குழந்தையோட பெருசா இருக்கும். இது அவங்களுக்கு குடிக்குமான்னு தெரியாது. ஆனா ஒரே மூச்சுல அது ஆனந்தத்தை அனுபவிக்கும். இந்த ஜீவன் முக்தனானவன் அந்த ஆத்மானந்தத்தை அப்படி ரசிப்பான். நீரசம் இக திஷ்டதி ஆத்மரசம் மன, இந்த மனசானது ஆத்மானந்தத்தை தவிர வேற எதுலையுமே மனசு செலுத்தாம இருக்கணும். நமக்கு ஜீவன் முக்தனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நமக்கு ஆத்மானந்தம் வந்தா பரவாயில்ல, வர வரைக்கும் மற்ற ஆனந்தங்கள்லாம் வேணும் அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். ஜீவன் முக்தன ஆத்மானந்தம் மட்டும் தான், மற்றதெல்லாம் ஆனந்தமே இல்லைன்ட்டு தள்ளி விடுறது. இதுதான் பெரிய வித்தியாசம். கேவலம் சித்தி விஸ்ரமே, கேவலம்ன்றதுனால அஜ்ஞானம் இல்லாமல் அப்படிப்பட்ட சைத்தன்யத்துல மனசை ஒடுக்கி கிஞ்சித் சைத்தியாவலம்பியபி சர்வத்திர நீரசம் மிக திஷ்டதி ஆத்மரசம் மனக, மனசை அப்படி நிறுத்தி வைக்கணும். விவகாரம் இதம் சர்வம் மா கரோது கரோதுவா, இந்த லோக விவகாரம்லாம் இருக்கு, அதை நான் பண்ண மாட்டேன்னு இருக்க வேண்டாம், பண்றேன்னு இருக்க வேண்டாம். அகுர்வன்வாபி குர்வன்வா ஜீவ சுவாத்ம ரதிக்கிரியா, இந்த சரீரம் இவைகள்லாம் எப்படியோ போட்டோம், நான் இந்த மாதிரிதான் இருப்பேன், எனக்கு வெறும் ஆத்மானந்தம் மட்டும் போரும் இப்படின்னு சொல்லி, அதவா தமபி தியக்த்வா சைத்தியாம்சம் சாந்த சித்கன ஜீவஸ்திஷ்டதி சம்சாந்த ஜுவலன் மணிரிவ ஆத்மனி. இப்போ இந்த மனசு ஆனந்தத்தை மட்டும் அனுபவிக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கோமோ இல்லையா, தமபி தியக்த்வா மனசு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுன்றதையும் விட்டுரு. தியஜதி தத்யஜ அப்படின்னு சொல்றார் மோட்ச தர்மால. எதனால நம்ம தியாகம் பண்றோமோ அதையும் தியாகம் பண்ணணும். மனசு ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறதுன்னா காரிகையில சொல்றார், நரசம் ஆஸ்வாதையே சித்தம்
சமாதி சுகத்தையும் அனுபவிக்காத. ஏன்னா மனசுன்னு இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு வாசனை இல்லாத என்னைக்காவது கீழே தள்ளி விட்டுரும். அதனால அதுவா தமபி தியக்த்வா, மனசை மட்டும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு மனசு வேணுமா? ஏன்னா ஆத்மான்றது ஸ்வரூப ஆனந்தம். இப்ப ஜடமான ஒரு பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது ஆத்மாவுடைய பிரகாசம் பட்டாதான் நமக்கு தெரியும். ஆத்மா பிரகாசம் நேரம் அந்த பொருளை படுறதுக்கு அதை நமக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு மனசுன்னு ஒரு காரணம் வேண்டி இருக்கு. ஆனா ஆத்மாவை அறியறதுக்கு மனசு வேண்டாம். ஏன் மனசான மனுதேன்னு இருக்கு. அதனால அந்த மனசையும் விட்டுலாம். அதுவா தமபி தியக்த்வா சைத்தியாம்சம் சாந்த சித்கன, அந்த சைத்தியாம்சத்தையும் ஆத்மாவை விஷயீகரிக்கக்கூடியது சேத்தனத்தினால் அறியக்கூடியதான சித்தினால் அறியக்கூடியதான அதையும் விட்டு சாந்த சித்கன வெறும் சைத்தன்யம் மட்டுமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஜீவ திஷ்டதி சம்சாந்த, பரமசாந்தியோட ஜுவலன் மணிரிவாத்மனி சம்சாந்த ஆத்மனி திஷ்டத்தின்னு அன்வயம். எப்படி ஜுவலன் மணிரிவ, அந்த மணியானது எப்படி பிரகாசிக்கிறதோ, மணி எங்க இருந்து பிரகாசிக்கிறது? தானா பிரகாசிக்கிறது. அது போல ஜுவலன் மணிரிவ ஆத்மனி சித்தே சைத்திய தசாஹீனே யா ஸ்திதி க்ஷீண சேதசாம். சித்தத்துல சைத்திய தசாஹீனே, இந்த சித்தமானது சைத்தியம், சைத்தியம்னா சித்தத்துல அறியக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயத்தை கிரகிக்கக்கூடிய தசை, அந்த நிலை போயாச்சு. யா ஸ்திதி எந்த நிலை இருக்கோ அதான் க்ஷீண சேதசாம் சா உச்சதே சாந்த கரணா ஜாகிரத்தேவ சுஷுப்ததா. அவன் முழிச்சுட்டே தூங்குறான். அப்படிப்பட்டவன் மனசு விஷயத்தை கிரகிக்காம வெறும் ஆத்மானந்தத்திலேயே இருந்ததுன்னா அவன் முழிச்சுட்டே தூங்குறானா. சா உச்சதே சாந்த கலனா, அந்த சாந்த நிலையில இருக்கான். ஜாகிரத்தேவ ஆத்மாவை முழிச்சுண்டு பிரபஞ்சத்துக்கு தூங்கிட்டு இருக்காங்க. யானிஷா சர்வபூதானாம் அப்படின்னு கீதையில சொன்னது ஜாகிரத்தேவ சுஷுப்ததா. இப்ப நம்ம பார்க்கணும், ஸ்மிருதினா அதுக்கு ஸ்ருதி மூலம் இருக்கணும். இந்த யானிஷா சர்வபூதானாம் ஸ்மிருதிக்கு மூலம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ருதி சொல்லணும். ஏஷா நிதாக சௌஷுப்த ஸ்திதி அபியாச யோகத பிரௌடாசதி துரியா இது கதிதா தத்துவகோவிதை. தத்துவகோவித் தத்துவத்தை தெரிஞ்சவாள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏதாக ஏஷா ஸ்திதி, இந்த நிலைய சௌஷுப்த ஸ்திதி, இந்த தூங்குற போலதான நிலைமை. ஏன் தூக்கம் சொல்லியிருக்கு? மனசானது ஆத்மால ஒடுங்கி இருக்கிறதுனால தூக்கம். அது கேவலமா போயிருக்கு, அஜ்ஞானம் இல்லாதனால. அதனால தூக்கத்தை போலன்னு சொன்னேன். அஜ்ஞானத்தோட போய் ஆத்மால ஒடுங்கிட்டுனா அது தூக்கமே தான். ஆனா அஜ்ஞானம் இல்லை, கேவலம்னு சொன்னதுனால வெறும் மனசு மட்டும் ஆத்மால ஒடுங்கிருக்கு. மனசு அவித்யா காரியம் தானே அப்படின்னா அதவான்னு சொன்னதுனால அதுவும் போயாச்சு. சௌஷுப்த ஸ்திதி அபியாச யோகத, திரும்பி திரும்பி அந்த சமாதி அபியாசம் பண்றதுனால பிரௌடாசதி, அது நல்ல பழக்கம் திருடமா பிரௌடமா ஆயிடுச்சுன்னா உயர்ந்த நிலைக்கு போயாச்சுன்னா அந்த நிலைய துரியா இது கதிதா தத்துவ கோவிதை. அப்ப மனசு மனசே ஆத்மாவா போயிடுச்சு. வெறும் சத்துவ பிரதானமா இருக்கு. மனசுக்கு மனசு பண்ற வேலையும் போயாச்சு. வெறும் ஆத்மாவா இருக்கு. மனசு ஆத்மால கரைஞ்சு போயாச்சு. பிரௌடாசிதி துரியா இது கதிதா தத்துவ கோவிதை. ஜாகிரத் சுப்னம் சுஷுப்தி இது மூணு மனசுடைய நிலைமை. ஜாகிரத்ன்றது பகிரிந்திரியங்களோட சேர்ந்து மனசை சேஷ்டை பண்ணித்துனா ஜாகிரத். தன்னுடைய வாசனையினால பொருளை கற்பனை பண்ணித்துனா அதுக்கு சொப்னம். எல்லாத்தையும் தூக்கப்பட்டு வெறும் அவித்தியோட ஆத்மால போய் விடுங்கன்னா சுஷுப்தி. அந்த மனசும் போயாச்சுன்னா துரியம். பிரௌடாசிதி துரியா இது கதிதா தத்துவ கோவிதை அப்படின்னு துரியத்தோட இருக்கு. இதுக்கு மேல அந்த ஆனந்த நிலை எப்படி வருது, இவைகள்லாம் மேல பார்க்கிறோம். இதே சமாதி சம்பந்தமான விஷயம்னா இந்த அத்தியாயத்துல நிறைய வருது. மோட்சம் வரைக்கும் சொல்லிட்டு போறாரு. இது அடுத்த வாரம் பார்க்கலாம்.